ஈரோட்டில் நடைபெறும் ரோட்டரி நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் வல்லபதாஸ், நாராயணசாமி, சகாதேவன் மற்றும் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாமக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி தரப்பு உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்குமான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இது தொடர்பாக பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் நாளை தமிழகம் வர இருக்கிறார். நாளைய தினம் அதிமுக, பாஜக இடையே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மறுமுனையில் அதிமுக, பாஜக, அன்புமணி தரப்பு இடையேயான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அன்புமணி தரப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக தெரிவித்திருந்த ஒரு சூழலை அந்த இணைப்பின் போதே 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியிருக்கிறாங்க. 25 தொகுதிகளில் பார்த்தோம் என்றால் எந்தெந்த தொகுதிகளில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக தொடர்ந்து திரைமறைவில் பல்வேறு ஆலோசனைகளும் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் தான் அதிமுக தரப்பில் 18 தொகுதிகள் அன்புமணி தரப்பு பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்புமணி தரப்பில் செல்வாக்குமிக்க 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் வழங்கப்பட்டதில் அதில் 18 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 18 தொகுதிகள் அடங்கிய உத்தேச பட்டியல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்தியூர், ஆற்காடு, ஓமலூர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், சங்ககிரி, சோளிங்கர், செய்யாறு, செஞ்சி, திண்டிவனம், தருமபுரி, நெய்வேலி, பாலக்கோடு, பெண்ணாகரம், புவனகிரி, விருதாச்சலம், விக்கிரவாண்டி மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகள் அன்புமணி தரப்பு பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 18 தொகுதிகள் மட்டுமல்லாமல் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் அதிமுக தரப்பில் வழங்க முன் வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் தற்போது காலியாகக்கூடிய ராஜ்யசபா பதவியிலேயே அன்புமணிக்கு கூடுதலாக ஒரு பதவி வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே 18+1 என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி கணக்கு என்பது நகர்கிறது. உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை கடந்த முறை வெற்றி பெற்ற மயிலம் தொகுதி மற்றும் இந்த முறை பாமக அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதால் பாமகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அதேபோல் கடந்த முறை வெற்றி பெற்ற சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் பாமக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருள் தற்போது ராமதாஸ் ஆதரவாளராக இருப்பதன் காரணமாக அந்த தொகுதியும் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தேச பட்டியலில் ஒரு சில மாறுதல்களும் இருக்கலாம் என தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த சில நாட்களில் இந்த கூட்டணி தொடர்பாக அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோட்டில் நடைபெறும் ரோட்டரி நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் வல்லபதாஸ், நாராயணசாமி, சகாதேவன் மற்றும் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.